ஈமச் சடங்குகள், அதாவது ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் இந்த உலகமே சுத்திக்கிட்டு தான் இருக்கு. எல்லாமே எல்லோருமே நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரே இடத்துல உட்காந்து அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளில் நம்மலாம் எவ்வளோ புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சில குறிப்புகளை இங்கே கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே ஈமச் சடங்குகள், அதாவது ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய ஈமச் சடங்குகளுக்கான செலவுகளை நாம் எடுத்து செய்வது அவ்வளவு பெரிய உத்தமமான விஷயம். நம்ம சந்ததிகளுக்கு அது பெரிய புண்ணியமாகவே சேர்ந்துவிடும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:08, சூரியஸ்தமனம் 7:26. இன்றைய திதி பௌர்ணமி. முடியும் நேரம் இன்று காலை 7:56. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இன்று நமக்கு 60 நாழிகைக்கு இருக்கு. மறுநாள், அதாவது நாளை காலை 9:21 பூராடம் நட்சத்திரம் முடிவடையும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:11 10:02 வரை. அதன் பிறகு காலை 11:44 12:15 வரை. மாலை வேளையில் 5:53 7:26 வரை. ராகு கால நேரம் மாலை 4:21 5:53 வரை. யமகண்ட நேரம் காலை 10:12 11:44 வரை. கூலிகன் மதியம் 1:17 2:49 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு முன்னேற்றம், ரிஷப ராசிக்கு ஏமாற்றம், மிதுன ராசிக்கு அன்பு, கடக ராசிக்கு இன்பம், சிம்ம ராசிக்கு பிரீத்தி, கன்னி ராசிக்கு நிறைவு, துலாம் ராசிக்கு புகழ், விருச்சக ராசிக்கு நலம், தனுசு ராசிக்கு பாராட்டு, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு பெருமை. தொடர்ந்து நம்மளுடைய சுப ஊரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 9:11 10:12 வரை. புதன் ஓரை காலை 10:12 11:14 வரை. சந்திர ஓரை காலை 11:14 12:15 வரை. குரு ஓரை மதியம் 1:17 2:18 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:21 5:23 வரை. புதன் ஓரை மாலை 5:23 6:24 வரை. சந்திர ஓரை மாலை 6:24 7:26 வரை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் என்ற வரிசையிலே நாம் சில நட்சத்திரங்களை இங்கே அறிமுகம் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நட்சத்திரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் எந்த நாட்களில் இருக்கிறதோ அந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாளாகவே இருக்கும். தொடர்ந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். இவர்களுக்கு பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மிக அருமையான நட்சத்திரங்கள். இவர்கள் செய்யும் முயற்சிகளுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடியவை. அவைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூராடம் 2ஆம் நட்சத்திரமாகவும், திருவோணம் 4ஆம் நட்சத்திரமாகவும், சதயம் 6ஆம் நட்சத்திரமாகவும், 8ஆம் நட்சத்திரமாக உத்திராட்டாதியும், 9ஆம் நட்சத்திரமாக ரேவதியும். யாருக்கு? மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரம் இருக்கும் நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்கும். தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் பார்ப்போம். பூராடம் நட்சத்திரத்திற்கு உத்தராடம் மற்றும் அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். உத்தராடம் 2ஆம் நட்சத்திரமாகும், அவிட்டம் 4ஆம் நட்சத்திரமாகும், புரட்டாதி 6ஆம் நட்சத்திரம், ரேவதி 8ஆம் நட்சத்திரம், அஸ்வினி 9ஆம் நட்சத்திரம். யாருக்கு? பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. மற்றபடி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, திருவோணம், சதயம், உத்திராட்டாதி, அஸ்வினி, பரணி இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்கள் மிக சிறப்பான அதிர்ஷ்டம் வாய்ந்த நாட்களாக இருக்கும். இந்த உத்திராடம் நட்சத்திரத்திற்கு திருவோணம் 2, 4ஆம் நட்சத்திரமாக சதயமும், 6ஆம் நட்சத்திரமாக உத்திராட்டாதியும், 8ஆம் நட்சத்திரமாக அஸ்வினியும், 9ஆம் நட்சத்திரமாக பரணியும் வருகிறது. இந்த நாட்களிலே உங்களுக்கு உங்கள் காரியங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த காரியங்கள் நிறைவேறாமல் இருந்தால் இந்த நட்சத்திரம் இருக்க நாட்களிலே முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்கள். இவர்களுக்கு
மிக அதிர்ஷ்டமான நாட்களாகவே இருக்கும். பயன்படுத்தி பார்த்தால்தான் இதன் பலன் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களை நீங்களே அதிர்ஷ்டக்காரர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்று நீங்கள் உங்களை நினைத்து கொள்ளக்கூடாது. நாம் தான் அதிர்ஷ்டத்தை, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரணும்னு. இல்லைங்க, நம்ம என்னென்ன நாட்களில் என்னென்ன செஞ்சால் எந்தெந்த ஓரைகள் நமக்கு உகர்ந்த ஓரைகள், எந்தெந்த நட்சத்திரங்கள், எந்தெந்த நாட்கள், எந்தெந்த கிழமை, எந்தெந்த நிறங்கள், எந்தெந்த எண்கள், இவைகள் எல்லாமே நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை எவை எவை என்று நம்ம தான் ஆராய்ச்சி பார்த்து தெரிஞ்சு கொள்ளணுமே தவிர எல்லாமே நம்ம தான் தேடி போகணும். இந்த உலகமே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே எல்லோருமே நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வகையிலும் நம்ம இந்த விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டு இந்த வகையிலையும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை கருத்தை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். தயவுசெய்து இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையே. திருவோண நட்சத்திரம் உங்களுடையதாக இருந்தால் அவிட்ட நட்சத்திரம் வர அன்று சில வேலைகளை செய்து பாருங்கள். செய்ய முடியாத வேலைகள் அன்று நம்ம செய்து பார்க்கும்பொழுது அது சரியாக வருகிறதா என்று முயற்சி செய்து பாருங்கள். தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு 6 மாத காலமாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செய்து செய்து பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய பலன் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நமக்கு நம்ம சித்தர்கள் கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான். அதுக்கு நம்ம நன்றியும் சொல்லணும், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை குறிப்பு எடுத்துக்கிட்டு இந்த நாட்கள், அதாவது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் 2வது நட்சத்திரமாக வருகிறது அல்லவா? பூரட்டாதி மற்றும் ரேவதி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரங்களிலே நீங்கள் செஞ்சு பார்க்கணும். என்ன காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அப்படின்னு அதை யோசித்து நீங்கள் தான் திட்டம் போட்டு செயலாற்றணும். இந்த நட்சத்திர நாட்களிலே சுக்கிர ஓரை, இப்போ பண சம்பந்தமான விஷயமாக இருந்தால், இப்போ திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரம் அன்று சுக்கிர ஓரையிலே முயற்சி செய்து பாருங்கள். அல்லது படிப்பு குழந்தைகள் படிப்பு சம்பந்தமாக உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ திருவோண நட்சத்திரமா, திருவோண நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று இருக்கின்ற புதன் ஓரையிலே நீங்கள் அவர்களுக்கு கல்வி சொல்லி பாருங்க. அதே மாதிரி தான் மருந்து சாப்பிட்றதுல எல்லாமே நம்ம தான் இதை மாற்றிக்கணும். இதில் இன்னும் குறிப்பாக போனோமா, இன்னும் மாதத்தை நம்ம குறிப்பிடலாம். இன்னும் நம்ம பிறந்த கிழமைகளிலே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லா விஷயமும் இங்கே கொட்டி கிடக்கு. இதை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய அறிவுத்தன்மை தான். நன்றி, வணக்கம்.